ஹலோ, ஹாய். இன்றைக்கி நம்ம பேப்பர்லேயே ஒரு ஆரிகமி ஸ்டைலில் ஒரு அழகான ஃப்ளவர் செய்யலாம். அதுக்கு 12க்கு 12 பேப்பர் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக 2 பக்கமும் திருப்பி வச்சு மடிச்சுக்கிட்டதுக்கப்புறமா சென்ட்ரு பார்த்து மடிச்சுக்குவோங்க. இந்த ஃப்ளவர் செய்கிறதுக்கு நம்ம எந்த ஒரு க்ளூவோ எதுவும் தேவை கிடையாது. கம் எதுவும் இல்லாமலே நம்ம அழகாக ஒரு ஃப்ளவர் செய்ய போகிறோம் பாருங்கள். பார்க்குறதுக்கு நமக்கு அந்த ஈஸியாக தெரியும். ஆனால் நம்ம அது நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்தால் தான் வரும். ஆனால் நம்ம செஞ்சோன்னா அது நம்ம கம் யூஸ் பண்ணும்போது ஒரு பிரச்சனை என்னென்னா அது ஒட்டினது எழுகிருமோ அப்படிங்கிற பயம் இருக்கும். இதுக்கு அந்த மாதிரி பயம் இல்லை. நம்ம எப்படி செஞ்சோமோ அப்படியே இருக்கும், அது கலையாமல். இப்போது இந்த 2 லேயரையும் எடுத்து இந்த மாதிரி மடக்கிக்கிட்டு இந்த மடக்கை 2 லேயருக்கு அடியில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற எல்லா பகுதிகளையும் இந்த மாதிரி கீழே பார்த்து மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மடிச்சுக்கோங்க. என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த மாதிரி மேலே ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இந்த பாயிண்ட் வரைக்கும் மடக்கிக்கோங்க. இந்த மடக்கை நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் நிமிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள், உள்ள ஒரு ஷேப்பிங் தெரியுது பார்த்தீங்களா? இந்த ஷேப்பிங்கை நீங்கள் நல்லா அழுத்தி எடுத்துக்கணும். ஒன்று ஒன்றா இப்படி பிடிச்சி விட்டுக்கணும். பார்த்தீங்களா? சுற்றி பிடிச்சிரு விட்டதுக்கப்புறம் இந்த சென்டரில் இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்து இந்த சுருக்கு இந்த ஒரு சுருக்கு மாதிரி வருது பாருங்கள், இதை உள்ளே பார்த்திங்களா இந்த மாதிரி பண்ணிக்கணும். எல்லா சுருக்கையும் இதே மாதிரி பண்ணிக்கணும். பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், அழுத்தம் கொடுத்து ஒரு சுருக்கையுமே நம்ம நல்லா கீழே வரைக்கும் அழுத்தி விட்டுக்கணும். இப்போ இந்த மாதிரி அழுத்தினதுக்கு அப்புறமா இப்போது இந்த அளவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த 2 சைடும் இப்போ இருக்குது பார்த்திங்களா, இந்த பகுதியை இந்த சென்ட்ரல் லைன் பார்த்து இப்படி மடக்கி விட்டுக்கணும். 2 பக்கமும்
மடக்கிக்கணும். இதே மாதிரி சுற்றி நம்ம எல்லா பகுதிகளையும் இதே மாதிரி பண்ணிக்கணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி. எல்லா பகுதிகளையும் இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கிட்டதுக்கப்புறம் நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். பார்த்திங்களா, கொஞ்சம் தூரம் இந்த முனைப்பகுதி இப்படி வந்துட்டு கீழேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வரும். அதுக்கப்புறமா இப்போ இந்த ஸ்டெப் முடித்ததுக்கு பிறகு இந்த மேல் பகுதி இருக்குது பார்த்திங்களா, எல்லா பகுதிகளையும் நல்லா அழுத்தி விட்டதுக்கப்புறமும் மேல் பகுதியை நமக்கு கரெக்ஷன் பண்ணிக்கணும். அதில் ஏதாவது பெண்ட் இருக்கா இல்லையா அந்த மாதிரி பார்த்துக்கணும். ஏதாவது நேராக இல்லாமல் கொஞ்சம் கோணையாக ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பார்த்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இப்படி இருக்கா, அதுக்கப்புறமா இந்த பகுதியை இந்த மாதிரி கீழே பார்த்து சென்ட்ரு வரைக்கும் இந்த பக்கம் கொண்டு வந்துக்கணும். அடுத்த பகுதியில் சென்ட்ரு வரைக்கும் கொண்டு வந்துக்கணும். பார்த்திங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி எல்லா பகுதிகளையும் நம்ம கொண்டு வரணும் பாருங்கள். இப்போ நமக்கு உள்ளாடி ஒரு வி மாதிரி ஒரு பகுதி வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்டெப் பண்ணதுக்கு பிறகு உள்ளாடி அப்படியே நமக்கு ஒரு வி மாதிரி இருக்கும். இப்போ எல்லா பகுதிகள்லேயும் அதே மாதிரி தான் வரும். நமக்கு நம்ம பண்ணும்போது யூ மாதிரி இருக்கும், அடுத்து வி மாதிரி அந்த இடம் ஆகும். அதே மாதிரி சுற்றி எல்லா பகுதிகளையும் நம்ம இப்போ பண்ண ஸ்டெப்பை பண்ணிக்கலாம். நம்ம பண்ணும்போது தான் இந்த ஸ்டெப்பை கிளியராக பண்ணால் தான் ஃப்ளவரோட ஷேப்பிங் நல்லாயிருக்கும். சுற்றி எல்லா பகுதிகளையும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இன்னி லாஸ்ட்டாக இந்த ஒரு பகுதியும் தான் இருக்குது, இதையும் அப்படி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ஃப்ளவர் ஏகதேசம் கிட்டத்தட்ட முடிவார கிட்ட வந்துட்டோம். இனி ஃபைனல், இனி தான் முக்கியமானது. இப்போது எல்லாமே முடிஞ்சாச்சு கிட்டத்தட்ட. நமக்கு இன்னும் ஒரு மடக்கு இருந்திருக்கு பார்த்திங்களா, இன்னும் ஒரு மடக்கு. இதையும் கூட மடக்கி விட்டாச்சுன்னா நமக்கு அதுக்கப்புறம் முக்கியமான ஸ்டெப்பு. இப்போ இப்படி இருக்கா, இனி இந்த கீழே இருக்கிற அந்த மடக்கை பிடிச்சி லைட்டாக அப்படி நிமித்திக்கும் போது நமக்கு உள்ளே வந்து ஒரு பபுள் மாதிரி ஒரு ஷேப்பிங் இருக்கும். அந்த ஷேப்பிங் பபுள்ஸை லைட்டாக விரித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ரவுண்டை நல்லா அப்படி அமுக்கி விட்டுக்கணும். அமுக்கி விடும்போது நமக்கு அப்படி ஒரு தட்டையான பபுள்ஸ் கிடைக்கும். இப்போது நமக்கு என்ன இருக்குது பார்த்திங்களா, இந்த ஸ்டார் மாதிரி இந்த இடத்த இப்படி லைட்டாக விரல் வச்சு அழுத்தம் கொடுத்துட்டு அந்த முனைப்பகுதியை மட்டும் லைட்டாக விரித்து விட்டுக்கணும். இதே மாதிரி எல்லா இதழ்களையும் பண்ணணும். பார்த்திங்களா, இந்த முனைப்பகுதியை மட்டும்தான் லைட்டாக இந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுக்கணும். சுற்றி விட்டுக்கோங்க இதே மாதிரி. பாருங்கள், எந்த ஒரு க்ளூ இல்லாமல் நம்ம என்ன அழகாக ஒரு ஃப்ளவர் செய்துட்டோம் பார்த்திங்களா.
இப்போ நமக்கு ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம ஒரு தண்டு செய்துக்கலாம். தண்டுக்கு நீங்கள் ஒரு 7க்கு 15 எடுத்தாலே போதும். நான் இப்போ குட்டியாக தான் எடுத்திருக்கேன் தண்டு. சும்மா குட்டியாக ரெடி பண்ணிட்டேன். இனி இந்த மாதிரி சென்டரில் அதை உள்ளாடி விட்டுக்கிறேன். இப்போ தண்டு செய்தாச்சு. இனி ஒரு 6.5 ஒரு இலைக்கு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக மடிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு, இந்த லாஸ்ட் இந்த பாயிண்ட்டு தான் இந்த லீஃப்குள்ளே சென்டர் பாயிண்ட்டு. இதை இந்த மாதிரி மடக்கிக்கணும். கீழே வீதியாட்டும் மேலே கொஞ்சம் சின்னதாட்டும் வர மாதிரி மடக்கிக்கணும். இனி அந்த பக்கத்துலேருந்து அப்படியே இந்த பக்கம் பார்த்து மடக்கிக்கணும். அதை நல்லா அந்த முனைப்பகுதியை மடக்கி விட்டுட்டு தேய்ச்சி விட்டுக்கணும். நமக்கும்போது நமக்கு இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இந்த எண்டை இந்த மாதிரி பண்ணிக்கணும். இப்போ இலையோட அந்த 2 முனைப்பகுதியெல்லாம் லைட்டாக மடக்கிக்கணும். 2 பக்கமும் மடக்கிக்கணும். மடக்கிட்டு அந்த முக்கு மாதிரி வருது பார்த்திங்களா, அந்த பகுதிகளெல்லாம் லைட்டாக வளைச்சி விட்டுக்கணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி. வாங்க பாருங்கள், எப்போ ஒட்டும்போது எப்படி இருக்குது பார்த்திங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.